அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் இந்த கால வேளையிலும் கண்களை மூடி ஆவியானுடைய மகிமையான அசைவாடுதல், ஆவியானுடைய வல்லமையான செயல்கள் ஆராதனையிலே வெளிப்படும்படியாக ஒரு மனமாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருப்பவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிற எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் ஆண்டவரே அறியப்பட்டிருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, பாவம் நிறைந்த உலகிலே ஆண்டவரே, பாவிகளாய் இருந்த எங்களை மீட்டெடுத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவ மன்னிப்பை எங்களுக்கு வழங்கும்படி, பாவ இரட்சணியத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படி ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி ஆண்டவரே பரிகாரத்தை தந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, மரணமாகிய பாவத்தின் சம்பளத்தை சுமந்து திரிந்த எங்களுக்கு நித்திய வாழ்வுக்கு ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பாவமாகிய ஆண்டவரே மரணத்திற்கு எங்களை தப்பித்தவரே, விடுவித்தவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய வாழ்வுக்கு எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய வாழ்வுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய வாழ்வுக்குரியவைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் சம்பாதித்த திருச்சபையிலே எங்களை சேர்த்து கொண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய வாழ்வுக்கு தேவையான மன்னாவை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு வாரமும் எங்களை நித்திய வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்துகிறவரே, நித்திய வாழ்வுக்கு தகுதிப்படுத்துகிறவரே, பலப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். முதலாவது, நாங்கள் நித்திய வாழ்வுக்குரியவைகளை தேடும் போது ஆண்டவர் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, உம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நீர் எங்களை பாக்கியமுள்ளவர்களாக, பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக ஆண்டவரை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஒப்பற்றவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மாறாதவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே மகிமையான கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும்
ஆண்டவரே, தேவனுடைய ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற கரத்தை நாங்கள் ஆண்டவரை எங்கள் வாழ்வில் அனுபவிக்கும்படி கர்த்தர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை, குழந்தைகளிலிருந்து ஆண்டவரை வயதுவர்கள் வரையிலும் ஒவ்வொருவரும் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக உம்முடைய சமூகத்திலிருந்து செல்லும்படியாய் கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு தேவையான பலனை நீர் எங்களுக்கு தந்தருளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவேமை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நன்றியுடன் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரை பரிசுத்த பிள்ளைகளாய் உடைய சமூகத்திலே கூடி வரும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா தேவ பிள்ளைகளும் துரிதமாய் வரவும் நாங்கள் ஒரு மனமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படவும் கர்த்தர் ஒரு மனதின் ஆவி எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனையில் தேவனுடைய மகிமை வெளிப்படவும், தேவனுடைய வல்லமை வெளிப்படவும், தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுவதற்கும் தடையாய் எந்த ஒரு காரியம் இல்லாதபடி ஆண்டவர் அனைத்து தடைகளையும் நீர் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். உடைய கல்வாரி சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே ஒரு விசை எங்களையும் ஆண்டவர் ஆலயத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவரீர் எங்கள் நடுவிலே இருந்து ஆண்டவரை நீர் மையப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் சகல பகுதிகளிலும் நீர் மையப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். நம்முடைய இயேசு நமக்கு என்றும் ஆனந்தம், மகிழ்ச்சி, சமாதானம் தருகிறவர். சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் கட்டி பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. உன்னத மறைகள் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைகள் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே. நமது சிறையால் என்னை மூடி காத்து நடத்துவார். நமது சிறையால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா,
வாழும் கல்லில் மோதாது காத்து கரங்களில் ஏந்துவார். வாழும் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. இரவின் பயங்கரம், இரவின் பயங்கரம், பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம், பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தேவனை ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை உண்டு. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஹalleluya. கர்த்தர் நாமம் மையப்படட்டும். இன்னொரு பாடலை பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்தியன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ற பாடலை நாம் பாடிக்கொண்டு பாடுவோம். என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓ பாடுவோம் பாடுவோம்
சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து கைதியை விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியை விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாரே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னை பொன்மொழி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கோடியுடனே. வெற்றி பொன்மொழி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கோடியுடனே. மண்ணோலையில் வந்து விண்ணோலையில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணோலையில் வந்து விண்ணோலையில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து
ஹல்லேலூயா. ஆமென். அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடை பாவங்கள். அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுவதற்கு ஒரே பரிகாரம் இரத்தம். அது ஆடு மாடுடைய இரத்தம் அல்ல. மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பரிசுத்தமான மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் எந்த மனிதனும் அவன் பரிசுத்தமானவன் அல்லாததினாலே, பரிசுத்தமான ஒரே ஒருவர் கடவுள் மாத்திரமே. அவர் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக கடவுளாகி அவர் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகத்திற்கு மனிதனாய் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காய், உலக மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கல்வாரி சிலுவையில் அவருடைய முழு இரத்தத்தையும் நமக்காய் சிந்தினார். அந்த இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களுக்கு விமோசனத்தை கொண்டு வருகிறது. நாம் தண்ணீரில் நீராடுவதினாலோ அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு நாம் நடைபயணமாய் காலணி இல்லாமல் நடப்பதினாலோ அல்லது நம்முடைய உடலை வெறுத்து நாம் விரதம் இருப்பதினாலோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரே தேவை இரத்தம். அது மனித இரத்தம். அந்த இரத்தம் தூய்மையான இரத்தம். அது இயேசுவே நமக்காக அந்த இரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். ஆகவே அவர் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இந்த வேளையிலும் இன்னொரு பாடலை பாடப் போகிறோம். எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது இயேசுவாவின் காலம் அல்லோ, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை பாடி கர்த்தரை கைப்படுத்துவோம். துதிக்கும் நமக்கு வெற்றி நிச்சயம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வியில்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வியில்ல, வெற்றி நிச்சயமே. பலகொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலகொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ,
இது யோசுவாவின் காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலகம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், எக்காலம் ஊதி அலகம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரியோரை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரியோரை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். நீங்கள் ஆராதியுங்கள் என்றோ ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்றோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்த தெய்வமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நாம் தோற்று போனவர்கள் அல்ல, துதிக்கிற நாம் தோற்று போனவர்கள் அல்ல. துதிக்கிற நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளை வரும்போது பாதைகளை திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, கைகளை தட்டி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் தோற்று போனவன் அல்ல. தோற்று போனது போல ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் தோற்று போனவர் அல்ல. துதிக்கும் நமக்கு செங்கடல்கள் இரண்டாக பிளக்கும் தேவ பிள்ளையே, யோர்தானின் தண்ணீர் பின்னிட்டு போகும் குவியலாக நிற்கும். ஓ துதிக்கிற நீ தோற்று போனவர்கள் அல்ல. கண்மனையில் தண்ணீர் உனக்கு கொடுக்கப்படும், உச்சிதமான கோதுமை உனக்கு கொடுக்கப்படும். அடைபட்ட வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்கள். இதயத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. துதிக்கிற சபை, ஜெபிக்கிற சபை தோற்று போன சபை அல்ல. நன்றி இயேசுவே. துதிக்கிற வீடு தோற்று போன வீடு அல்ல. வழி திறக்கும், பாதைகள் திறக்கும். சத்துரு வெட்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி ஏறெடுக்கப்படட்டும், துதி உயரட்டும், பரலோகத்தை எட்டட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபவாசித்து ஜெபித்ததான எஸ்தர் தோற்று போகவில்லை,
போகவில்லை. எஸ்தர் தோற்று போகவில்லை. அவருடைய தாதிமார் தோற்று போகவில்லை. மொர்தெகாய் தோற்று போகவில்லை. ஓரி கபாபா, உபவாசித்து ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள். நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. லீதால் ஆரா பால ரதல ரபாதிபி கபாபா ரதல ரதல ரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ சத்தம் பரலோகத்தை எழுப்பட்டும், சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். லீதால் ஆரா பால ரதல ரதா. உன் கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் உண்டு மகளே, உன்னுடைய கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் உண்டு. உன் கதறலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹalleluya. லிபி லபா லபா லரதா லரபா லபா லபா. நான் அப்போது கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ரீலா ரதா லரபா. நாட்கள் கடந்து செல்லலாம், மாதங்கள் கடந்து செல்லலாம், வருடங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. ஜெபிக்கிற நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. லீதா லபா லரதா லரதா ரபி சத்தலா. அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவர், திறக்கப்படும். ஓ ரபா லரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபா லரதுர ரதக்கபாபா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் பயபக்திக்குரிய தேவனே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகள் சபைக்கு விரோதமாகவும், வீடுகளுக்கு விரோதமாகவும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தால் ஒரு நிர்மல பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். லீதால் அமலரபா. கைகளை தட்டி ஓ தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் அந்தகாரத்தின் ஆவிகளை கட்டுவார். உங்கள் தோல்விகளை ஜெயமாக கர்த்தர் மாற்றுவார். புரண்டு வரும் யோர்தானின் தண்ணீர் பிரியபடி கர்த்தர் செய்வார். லபால ரதல ரதரபலபா. ஹalleluya. எதிராக இருக்கிற செங்கடர்கள் கர்த்தர் இரண்டாக பிளப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் அதை செய்வார். உங்களுக்காகவும் கர்த்தர் செய்வார், உனக்காகவும் கர்த்தர் அதை செய்வார். நீதால பாலர பாலரிவி சந்தலர பலபா. வேதனைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், அறியா வழி திறக்கும். லபால ரதல ரதல ரபல ரத சந்தல ரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றவர்கள் யாவரும் அந்நிய பாஷையில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓரா பால ரெஜத்தில் ஆராதா கபலபா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், எங்களை எஜமானர், எங்களை எஜமானர், எங்கள் மீட்பர் நீர் ஆண்டவரே. ஹalleluya. ரீதா லபால ரெபிக்க பாலரபா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறோம் ஆண்டவரே, பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தீரே, பிறவி குருடரை பார்வையை செய்தீரே, குஷ்டரோகியை ஆண்டவரை சொந்தமாக்கினரே, மரித்தவளை உயிரோடு எழுப்பினீரே. ஹalleluya. கடல் மேல் நடந்தீரே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவரையா. நீதால் அபால் அரபால ரதிக்கபாபா. அறியாத வழிகளை திறக்கிற கர்த்தர், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற மறைபொருளையும் நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். ரீதால் அபால ரபா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீதால் அபால ரபால ரத சத்தல ரபல பலபா. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. எங்கள் தகப்பனே, ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னீரே. சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கும் என்று சொன்னீரே. நீதா பால பாலாரபா. வாக்கு தத்தம் உள்ள தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம், தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தம் கட்டாயமாக நிறைவேறும். ஹalleluya. கைகளை தட்டும், கைகளை தட்டி எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீர். எனக்கு கர்த்தர் ஆண்டவரே ஹalleluya. எல்லாவற்றையும் எனக்காக நீ செய்து முடிப்பீர் ஆண்டவரே. நீலா பாலரபா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஓரா பாபா பாபா பாபா
நீ மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. தோற்று போன நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையே, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரீதால அரபால அரபா சந்தல ஹalleluya ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யோசுவாவின் காலம் என்று நாம் பாடுவது அதை புரிந்து கொண்டு பாடினால் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். யோசுவாவின் காலம் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும் காலம். ஆமாம், இது வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற ஒரு காலம். யோசுவா அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவன் யுத்தம் செய்ய வேண்டும், அவன் யுத்தம் செய்ய வேண்டும். ஆமே, நாம் ஜெபத்திலே யுத்தத்தை நாம் செய்யும் போது, துதியிலே யுத்தம் செய்யும் போது, துதியோடு நாம் யுத்தம் செய்யும் போது, ஜெபத்தோடு யுத்தம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உதவி செய்வார். ஓ யோசுவா 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினான், அத்தனை பேரிலும் ஜெயம் பெற்றான். ஆனால் ஒரே ஒரு ராஜா, ஓ ஸ்தோத்திரம், அவர்களோடு யுத்தம் பண்ணும் போது அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். காரணம், அவர்கள் தீட்டுப்படுத்தப்பட்டதினாலே, தீட்டுப்பட்டதை அவர்கள் அப்புறப்படுத்தின பொழுது, தீட்டானது அவர்களை இழந்த பொழுது அவர்கள் தோல்வி கண்டார்கள். ஆமேன். நம்முடைய வாழ்விலும் தீட்டுக்குரிய எந்த ஒரு காரியமும் இராதபடி தீட்டுப்படுத்தப்படுகிற அத்தனை காரியங்களையும் விலகி நாம் நமக்குள் ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இந்த நாளிலே வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற காலமாகவே முடிந்தால் எழுந்து நின்று இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். உணர்ந்து பாடும் வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சுதந்திரமாகும். ஆமென். துதிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் குறைவு வராது. அற்புதங்களை கர்த்தர் செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். துதிக்கிற ஜனங்கள் முன்பாக எந்த தடைகளும் இருக்க முடியாது. தடைகள் அகன்று போகும். துதிக்கிற ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் கலந்து போகும். துதிக்கிற ஜனங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். துதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி வெற்றொன்று விழுந்து போவார்கள். இந்த வேளையை துதிப்போம் எல்லாரும். ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மூடி எரியோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி எரியோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, துதிக்கும் நமக்கு யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, கர்த்தர் சொல்லாமல் சொல்ல யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல
தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, வருஷப்பட்டு நாள் இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், பலரும் விடியவரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், வெற்றி மனசு விடியவரை ஆர்ப்பரிப்போம். வெற்றி மனசு தொட்டு நாள் நிறந்து விட்டது, எழுப்புதலின் அக்கினியோ பொழுது விட்டது. வெற்றி மனசு தொட்டு நாள் பிறந்து விட்டது, எழுப்புதலின் அக்கினியோ பொழுது விட்டது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கும் நேரமே, தேசமெங்கு தேவ ஆட்சி நிரந்தரமாகும். சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கும் நேரமே, தேசமெங்கு தேவ ஆட்சி நிரந்தரமாகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேச ஆட்சி எங்கு பிறந்து விட்டதே, வெற்றி கொடி திசையெங்கு பறந்து விட்டதே. தேச ஆட்சி எங்கு பிறந்து விட்டதே, வெற்றி கொடி திசையெங்கு பறந்து விட்டதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எழுப்புதலின் அக்கினியோ பரவிடும் வெற்றி, தேவசேனை அடைந்திடும் வெற்றி. எழுப்புதலின் அக்கினியோ பரவிடும் வெற்றி, தேவசேனை யுத்த சேனை அடைந்திடும் வெற்றி. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வெற்றி பொறுப்பு தொட்டு நாள் பிறந்து விட்டது, எழுப்புதலின் அக்கினியோ கொழுந்து விட்டது. வெற்றி பொறுப்பு தொட்டு நாள் பிறந்து விட்டது, எழுப்புதலின் அக்கினியோ கொழுந்து விட்டது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கைகளை தட்டி எல்லா ஆண்டவரை மையப்படுத்துங்கள். ஆமே, வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கும் ஒரு காலம் இது. வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சுதந்திரமாய் மாறும். வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வாக்கு தத்தங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமே, இது எழுப்புதலின் காலம், யோசுவாவின் காலம். யோசுவாவின் காலம் துதிக்கிற போது துதிக்கிற ஜனங்களுக்கு தடைகள் விலகி போகும்.
கதவுகள் திறக்கும், அலங்குகள் இடிந்து விடும், கட்டுகள் கலந்து போகும். ஓ வாசல்கள் திறக்கும். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் கர்த்தரை விடுதலையோடு துதித்து பாருங்கள். துதிப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் விடுதலையோடு கர்த்தரை துதித்து உற்சாகமாய் துதித்து பாருங்கள். அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். உங்களுக்கு விரதமாய் எழுப்பியிருக்கிற அலங்கங்கள் இடிந்து விடும், மண்மேடாய் மாறும். நீங்கள் ஏறி செல்வீர்கள், முன்னேறி செல்வீர்கள். தடைகள் மாறும், தடைகள் மாறும், தடைகள் மாறும். உங்களுக்கு விரோதமாய் எழுப்பியிருக்கிறவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உங்களை கட்டியிருக்கிற சங்கிலிகள் கலந்து விழும், கலந்து விழும். உங்களை அடைக்கப்பட்டிருக்கிற பாதைகள் திறக்கப்படும், வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும், திறக்கும், திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அந்த இடம் பிரகாசமாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும். ரேகாபாலா தாராபாலா தூராபாபாபாபாபா ரேகாபாலா தாராபாலா தூராபாலா ஓ ரேகாபாலா தூராபாலா சந்தாலா ரிபாபாபாபா. ஆமென். ஆண்டவரை நீங்கள் துதித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நீங்கள் நல்லா பாடி ஆராய்த்து துதித்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் காரியங்களில் வெற்றி உண்டாகும். உங்கள் காரியங்கள் வெற்றியா இருக்கும். உங்கள் எல்லா காரியங்களிலும் ஜெயமா இருக்கும். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல, இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல, ஓ துதிக்கிற உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். எல்லாரும் சேர்ந்து என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்கு வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா என்று நம்மை ஒரு விசை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆராதித்து ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். ஒளியாய் வந்தார், வழியை தந்தார், அழிவில் இன்று நம்மை பாதுகாத்தார். எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியில் தந்தே உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தே உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தே உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்வதே. பாவமில்லா தூய வாழ்வு வாழ
செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உயரமைக்கு உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி, உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி, உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உலகமாயே நன்றி ஐயா. உலகம் மாயே, எல்லாம் மாயே, உணர்ந்து கண்டே. உலகம் மாயே, எல்லாம் மாயே, உணர்ந்து கொண்டே. உறவு பாசம் குப்பை என்றறிந்து உம்மையை பின்தொடர்ந்தே. உறவு பாசம் குப்பை என்றறிந்து உம்மையை பின்தொடர்ந்தே. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு என்னை நடத்தும் ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, எனக்குள் வாழும் நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எல்லாரும் மறுபடியும் நேசா, எனக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் உண்மையோடு பாருங்க, உணர்ந்து பாருங்க. உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் சந்தேசா, உமக்கு நன்றி ஐயா. அப்படியே கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே துதிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே எங்கள் தேவனை ஆராதிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியோடும்
உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கை நீர் கொடுத்தபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ பேசுகிற தெய்வம் என்பதை நிரூபித்தபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் தோல்வியின் அனுபவங்கள் நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை நீர் வைத்திருக்கிறீர். அதனுள் யோசுவாவின் காலத்திலே அந்த வெற்றியை அனுபவித்தது போல நாங்கள் இன்று முதல் அந்த வெற்றியை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக இருக்கிற செங்கடர்கள் இரண்டாக பிரியும். எங்களுக்கு விரோதமாக வருகிற யோர்தானின் தண்ணீர் குவியலாக நிற்கும். எங்களுக்காக கண்மணியின் தண்ணீர் புறப்பட்டு வரும். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மணியின் தேனினாலும் நான் உன்னை திருப்தியாக்குவேன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் சொன்ன வார்த்தை சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தர் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. சத்துரு தலையை நசிக்கிற தேவன், அவரை முழுவதும் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் சபையாருக்கும் அந்த கிருபையை நீ கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடல் பகுதியில் எங்களோடு கூட இருந்து நன்றி செலுத்துகிறோம். தேவ செய்தி நம்முடைய கரத்தை கொடுக்கிறோம். நம்முடைய மகனை கொண்டு எங்களோடு கூட பேசும். எங்களுக்கு தேவையான செய்தியை கர்த்தர் தருவீராக. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி நீங்கி சுகமாய் கடந்து செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை அங்கீகரிப்பீராக. இம்மையிலும் மறுமையிலும் இதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டவரை ஒவ்வொரு பணமும் ஏசப்பாவுக்காக செலவு பண்ண, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட செலவு பண்ணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும். ஒரு ரட்சிப்பின் மகிமை இந்த சபையிலே விளங்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கைக்கான நேரம். ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை படைத்து தேவனை நாம் கனம் பண்ணுவோம். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன்? ஆபேல் போல் மந்தையின் தலையிட்டு, நோவாவை போல் சகல பலியினையும், ஆபேலை போல் மந்தையின் தலையிட்டையோ, நோவாவை போல் சகல பலியினையோ. ஆபேலை போல் மந்தையின் தலையிட்டையோ, நோவாவை போல் சகல பலியினையோ. ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ? ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன். ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்தால் வாழ்த்து கூறுவேன்.
ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன். ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனே. சிறு உள்ளம் தருகிறேன், நீர் தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே. என்னை நான் தருகிறேன் உம் மகிமைக்கு. சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே. சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே. என்னையே நான் தருகின்றேன் மகிமைக்கே, என்னையே நான் தருகின்றேன் மகிமைக்கே. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். என்னையே நான் தருகின்றேன், என்னை கொடுப்பேன், என்னையே நான் தருகின்றேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். ஆமென். நம்மை ஒரு விசை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மிடத்தில் எதையும் கேட்கவில்லை, நம்முடைய சிறிய இதயத்தை மாத்திரம் அவர் கேட்கிறார். உன் இதயத்தை எனக்கு தாய் என்று கேட்கிறார். ஆமென். நம்முடைய இதயத்தை நாம் இயேசுவுக்கே சொந்தமாய் கொடுத்து விடுவோம். சாது சுந்தர் சிங் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு இதயம் இருக்கிறது, அதை இயேசுவுக்கு நான் கொடுத்து விட்டேன். இனி அந்த இதயத்தில் வேறு எதுவுக்கும் யாருக்கும் இடமில்லை என்று சொன்னாராம். ஆமென். நம்மையும் அப்படி ஆண்டவருக்காய் அர்ப்பணித்து வாழ நம்மை இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறீர். நீங்க வாசம் பண்ண இருதயமாக எங்கள் இதயத்தை நாங்கள் உமக்கு தந்துவிட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதயத்தை உமக்கு நாங்கள் கொடுத்து ஆண்டவர் உமக்காய் வாழ எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதித்தீங்க. இப்போது உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளையும் தசபாகங்களையும் ஆண்டவரை வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகளையும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவர் மிஷன் காணிக்கைகளையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம். அவைகள் எல்லாம் உடைய கைகளில் தருகிறோம். அவைகளை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். கொடுத்த உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மீத இருக்கும்படியாய் அமைக்கு குலைக்கு மடியிலே சரிந்து விழும்படி கொடுக்கிற உடைய வல்லமையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆண்டவரை நீர் உம்முடைய இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து உடைய சமூகத்திலிருந்து அனுப்புவீராக. அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்தவுடன் பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும். திருமணமான அனைவரும் இதில் நீங்கள் பங்கு பெறலாம். இந்த பெண்கள் ஐக்கிய கூடுகையானது ஒரு ஐக்கியத்தை தருவது மாத்திரமல்ல, உங்கள் தனிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கும் சபைக்காய் ஜெபம் பண்ணுவதற்கும் அது ஆசீர்வாதமான ஒன்று. ஆகவே அதில் நீங்கள் பங்கு பெற உங்களை கேட்கிறோம். அது மாத்திரமா அது பல்வேறு விதமான காரியங்கள் நடைபெறும். ஒவ்வொருவருடைய திறமைகள் அது மூலமாய் கண்டுபிடிக்கப்படும். அது ஊழியங்களிலே பயன்படுத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஆகவே அதில் நீங்கள் பங்கு பெற உங்களை கேட்கிறோம். அதுபோல வருகிற வாரம் ஆராதனை முடிந்த பிற்பாடு வாலிபர் கூட்டம் நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதற்காக ஆயத்தமாவாருங்கள். இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை வழக்கம் போல் நடைபெறுகிற அந்த ஜெப நடை கைப்பிரதி ஊழியமானது நடைபெறும். ஆகிய எப்போதும் போல இவ்வூழியத்தில் பங்கு பெறுகிறவர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஊழியத்திற்கு செல்கிறவர்களோடு கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்க நீங்கள் மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும் ஜெபம் பண்ணுவோம் என்று பெயர் கொடுத்தவர்கள் அவரவர் அந்த 15 நிமிடம் நீங்கள் ஜெபிக்க மறவாதபடி உங்களை கேட்கிறோம். அதுபோல மாலையில் துதி ஆராதனை மாலை 6:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். நீங்கள் அநேகர் பங்கு பெற்றால் வேத பாட வகுப்பும் நடத்தப்படும். ஆனால் நாம் அநேகர் பங்கு பெறுவதில்லை. ஆகவே துதி ஆராதனை மாத்திரம் நடைபெறுகிறது. அவள் வருகிற வாரம் ஆராதனை முடிந்த பிற்பாடு சொன்ன போல வாலிபர் கூட்டம் நடைபெறும். இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் நாம் பல வருடங்களாக வாரந்தோறும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரையிலும் சபையிலே ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையிலும், மற்ற நாட்களில் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் இந்த ஜெபம் நடைபெறுகிறது. பாஸ்டர்மா அவர்கள் இந்த ஜெபத்தை நடத்துகிறார்கள். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாத்திரம் இந்த ஜெபம் நடைபெறாது. ஏனென்றால் நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மண்டல ஊழியக்காரிகளுக்காக ஒரு கூடுகை பழங்கானத்தம் ஏஜ் சபையில் வைத்து நடைபெறுகிறது. அதில் அவர்கள் பங்கு பெற இருப்பதினாலே நாம் அந்த செவ்வாய்க்கிழமை மாத்திரம் அந்த ஜெபம் நடைபெறாது. மற்ற நாட்களிலே எப்போதும் போல ஜெபம் நடைபெறும். ஞாயிறு ஆராதனையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஜெபம் பண்ணி வருகிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஜெபம் பண்ணுகிறீர்கள். அதுபோல சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் அந்த 15 நிமிடம் ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழக்கிழமை 3 நாட்களும் நம்முடைய 76வது நம்முடைய ஏஜ் சபைகளின் மாநாடு நடைபெற்றது. அது ஆசீர்வாதமாய் நடைபெறுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அந்த 3 நாட்களும் இயற்கைகளும் அனுகூலமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல தலைவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், அவர்கள் மூலமாய் நல்ல திட்டங்கள் நம்முடைய சபைகளுக்கு கொடுக்கப்பட்டு அவைகள் நிறைவேற்றப்படவும் உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை கேட்கிறோம். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நாம் தியானிப்பதற்காய் கர்த்தர் தந்த வசனம் கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால்
கிறிஸ்துவோடு கூட எழுந்ததில் உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதினான் என்பதை நாம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தெரிந்து கொள்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. விசுவாசிகளுமாய் இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு எழுதின என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாய் விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் யார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அவர்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களே அவர்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யார் இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எழுந்தவர்கள் தான் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் அந்த வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். ரோமர் 6:3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று இங்கு ஞானஸ்நானத்தில் அடங்கியுள்ள ஒரு சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் விவரிக்கிறார். அப்படியானால் நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் என்று சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் அவர்கள்தான் இந்த கிறிஸ்துவுக்குள் ஆனவர்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஞானஸ்நானத்தினாலே நாம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஞானஸ்நானம் பெறும்போது நாம் அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கும் ஞானஸ்நானம் பெற்று நாம் கரையேறுவது நாம் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுவதற்கும் அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் இயேசு யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் என்றும் அவர் ஜலத்திலிருந்து கரையேறினார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேத ஒழுங்கின்படி வேதாமத்தின்படி உள்ள ஞானஸ்நானம் எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்? தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவதுதான் வேதாமத்தின் ஒழுங்குபடி உள்ள ஞானஸ்நானம். அல்லேலூயா. அப்படி ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் எப்படி இயேசுவானவர் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நான இடத்திலே போய் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினாரோ அதே போல ஞானஸ்நானம் என்பது எது வேதாமத்தின்படி உள்ள ஞானஸ்நானம் என்றால் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவதுதான் வேதாமத்தின்படி உள்ள ஞானஸ்நானம் ஆகும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பிலிப்புவின் ஊழியத்தில் ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து நீ எழுந்து புறப்பட்டு போ என்று சொன்னபோது இந்த பிலிப்பு எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியா இருக்கிற இடத்தில் போய் சேர்ந்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ஏசாயா அந்த 53ஆம் அதிகாரத்தை அந்த மந்திரி படித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்டபோது பிலிப்பு கேட்டபோது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால்
எப்படி எனக்கு அது தெரியும் என்று சொல்லி அந்த மந்திரி பிலிப்பிடத்தில் சொல்கிறார். பிலிப்பு இயேசுவை குறித்து எழுதப்பட்ட அந்த காரியத்தை வெறுத்து சொன்னபோது, இப்பொழுது அவர்கள் வழிநடந்து போகிறார்கள். 36ஆம் வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்கிறான். அவர் ரதத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு தண்ணீர் மிகுதியான ஒரு இடத்தை பார்த்தபோது அந்த மந்திரி கேட்கிறான், தண்ணீர் மிகுதியான ஒரு இடம் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை என்று கேட்டபோது பிலிப்பு மந்திரிடத்தில் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்று சொல்றான். நீ இயேசுதான் தேவன், இயேசுவை தான் தேவனுடைய குமாரன் என்று முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் தடையில்லை என்று சொன்னபோது மந்திரி பிலிப்பிடத்தில் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபோது ரதத்தை நிறுத்தி 32ஆம் வசனத்தை வாசிங்க. ரதத்தை நிறுத்த சொன்னான். பிலிப்பு மந்திரிமாகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்படியானால் எது வேதாமத்தின்படி உள்ள ஞானஸ்நானம் என்று சொன்னால் அது தண்ணீரிலே இறங்கி முழுகி ஞானஸ்நானம் பெறுவதுதான் வேதாமத்தின்படியான ஞானஸ்நானம். அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானத்தை இதுவரையிலும் நீங்கள் பெறாதிருந்தால் நீங்கள் இந்த ஞானஸ்நானம் பெறுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த ஞானஸ்நானத்தை குறித்த சத்தியத்தை பவுல் அறிந்திருந்தான். அனனியா அவனை சந்தித்த போது சொன்னான், நீ தாமதிக்கிறது என்ன, இன்னும் ஏன் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தாமதிக்கிறாய்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி இந்த வேதாமத்தின் ஒழுங்கின்படி தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் பெறும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கு அடையாளம் என்ன? இயேசுதான் நம்முடைய பாவத்திற்காய் பரிகாரமானார், பலியானார். அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக் கொண்டு என்பதற்கு அடையாளமாக தான் இந்த ஞானஸ்நானம் என்று பார்க்கிறோம். இந்த பாவ மன்னிப்பை அந்த பெற்றுக்கொள்ள அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உடனே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது அவருடைய வயதை குறித்து சொல்லி லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். வயதை பார்க்கிறோம், வாசிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். 30 வயது உள்ளவராக இருந்தார். அப்ப இயேசு ஏறக்குறைய 30 வயதில் தான் ஞானஸ்நானம் எடுத்தார். அப்படியானால் நாம் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு 40 நாளிலோ அல்ல 3 மாதத்திலோ 6 மாதத்திலோ கொடுக்கப்படுவது ஞானஸ்நானம் அல்ல, வேதாமத்தில் உள்ள ஞானஸ்நானம் அல்ல. அல்லது அது ஒரு குழந்தையாய் ஒரு சிறு பிள்ளையாய் அது நடக்க பழகின பிற்பாடு அதற்கு கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் வேத ஒழுங்கின்படி உள்ள ஞானஸ்நானம் அல்ல. வேத ஒழுங்கின்படி உள்ள ஞானஸ்நானம் எதுவென்றால் நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க அந்த வயது வந்த பிற்பாடு நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் மரித்தார், நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுங்கிற அந்த அறிவை அடைந்த பிற்பாடு பெறுவதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை நாம் ஒருவேளை நீங்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளாதிருந்தால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின பொழுது ஞானஸ்நானம் பெறும்போது தண்ணீருக்குள்ளே என்ன செய்கிறோம்? நாம் மூழ்கிறோம். அது கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமா இருக்கிறது. நாம் அதுபோல கரையேறும்போது அந்த மூழ்கி நாம் தண்ணீர்ந்து வெளியேறும் போது அது கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. இப்படி நாம் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி அவர் எங்க வைத்திருக்கிறார்?
உன்னதங்களிலே அவரோடு கூட வைத்திருக்கிறாராம். அந்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறாராம். அப்போ நாம ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்முடைய பாவங்கள் போக கழுவப்படுவது மாத்திரமல்ல, நாம் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் கொலோசியர் நான் 3:20 வாசித்தது போல, போன வாரம் வாசித்தது போல, நாம் பூமியில் தான் குடியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறோமே. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பூமியில் தான் இருக்கிறோங்க. ஆனால் நாம் கிறிஸ்துவோடு கூட இந்த ஞானஸ்நானம் பெற்றது மூலமாய் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் பரலோகத்திலேயே குடியிருக்கிறோம். அதான் எபேசியர்ல சொன்னது போல கிறிஸ்துவோடு கூட நாம் எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இப்படி கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிற நாம் நாட வேண்டிய காரியங்கள் என்ன? எதை நாடணும், எதை நாட வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டு இருக்கிற அனுபவம் பெற்று இருக்கிற பிள்ளைகள் நாம் நாட வேண்டிய சில காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அநேக காரியம் சொல்லி இருக்கிறது. அவர்கள் ஒரு சில காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எதை நாட வேண்டும்? முதலாவது வாசியங்கள் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11 வசனத்திலும் சங்கீதம் 105 4 வசனத்திலும் அந்த காரியம் ஒரே வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். அப்ப எதை நாடணுமா? கர்த்தரை, அவருடைய வல்லமையை நாட வேண்டும். கர்த்தரை நாடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா அவரை நாடணும்? கர்த்தரை நாடுகள் என்று சொல்லி இருக்கிறது, அவருடைய வல்லமையை நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எப்படிப்பட்டவர்களாய் அவரை நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எப்படி நாம் அவரை நாட வேண்டும்? வாசிங்க. அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு நாடினார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நாடும்படி என்ன செய்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நாடும்படிக்கு செய்த காரியம் சொல்லி இருக்கிறது. பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு கர்த்தரை நாடினார்கள். அல்லேலூயா. அப்படியானால் பூலோக ஜாதிகள் அவர்களுடைய அந்த அசுத்தமான காரியங்களை விட்டு நாம் கர்த்தரை நாட வேண்டும். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பேலேயாம் இந்த தேவ ஜனங்களை குறித்து அறிந்து கொண்ட காரியத்தை அவன் கூறுகிறான். கன்மலையின் உச்சியிலிருந்து நான் அவர்களை பார்க்கிறேன். கன்மலையின் உச்சியிலிருந்து அவர்களை நான் காண்கிறேன். குன்றுகளிலிருந்து அவர்களை நான் பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் என்று தேவ ஜனங்களை குறித்து அவன் கண்டுகொண்டான். அல்லேலூயா. தேவ ஜனங்களை குறித்து இந்த பேலேயாம் கண்ட கர்த்தருக்கு அசுத்தமானதும் கர்த்தருக்கு அருவருப்பமான காரியங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இராதபடி அந்த பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு நாம் கர்த்தரை நாட வேண்டும். அல்லேலூயா. அப்படியே பூலோக ஜாதிகள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய இந்த காரியங்களில் நாம் அதே போல செய்யாதபடிக்கு அவர்கள் அஞ்சனம் பார்க்கவர்களை நாடுகிறார்களா? நாம எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை தான் நாட வேண்டுமே ஒழிய அஞ்சனம் பார்க்கவர்கள் நாடி போகக்கூடாது. அல்லேலூயா. குறி சொல்லவர்களை நாடுகிறாங்களா? அதை நான் நாடக்கூடாது. சோசியத்தை நம்புகிறாங்களா? அதை நம்பக்கூடாது. கைரேகை நம்புகிறாங்களா? அதை நம்பக்கூடாது. நாள் நட்சத்திரங்களை நம்புறாங்களா? அதை நம்பக்கூடாது. அதெல்லாம் நாம் நாடக்கூடாது. நாம் கர்த்தரை மாத்திரம் நாடணும். பூலோக ஜாதிகளின் அசுத்தங்களை விட்டு கர்த்தரை நாடணும். அல்லேலூயா. பூலோக ஜனங்கள், உலக ஜனங்கள் இப்படி பல்வேறு கர்த்தருக்கு அசுத்தமானது. அவங்களுக்கு அது சுத்தம் பண்ணி தெரியாது, அது அவங்களுக்கு அருவருப்புன்னு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு, நம்மை படைத்தவருக்கு, உருவாக்கினவருக்கு, நமக்கு சுவாசம் தந்திருக்கிறவருக்கு பார்வையிலே அது அருவருப்பா இருக்கு. நாள் பார்ப்பது அருவருப்பு, குறி பார்ப்பது அருவருப்பு.
அஞ்சனம் பார்ப்பது அருவருப்பு, சகுனம் பார்ப்பது அருவருப்பு, நாள் பார்ப்பது அருவருப்பு, நட்சத்திரம் பார்ப்பது அருவருப்பு. இப்படிப்பட்ட அசுத்தங்களை விட்டு நாம் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் அப்படி கர்த்தரை தேடும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்கும் போது இப்படி அசுத்தத்தை விட்டு கர்த்தரை நாடுகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வல்லமையை நாடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர்களை மகிழ்ச்சி ஆக்குவாராம். அந்த 21, 22 வசனத்தை வாசிங்க. அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து ஆண்டவரை சேர்ந்த அனைவரும் ஆண்டவர்கள் சேர்ந்ததினால், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி, வாசிங்க. அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே, அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே பலப்படுத்தத்தக்கதாக அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் செய்கிற வேலை ஒண்ணு இருக்குது. கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு விலகி கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி எதிர்பார்க்கிறீர்களோ அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற வேலைகளில் உங்கள் வேலைகள் நீங்கள் பலப்படும்படிக்கு, ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு, மேன்மை அடையும்படிக்கு, உயர்ந்திருக்கும்படிக்கு, நீங்கள் பெரியவர்களாகும்படிக்கு கர்த்தர் அநேக இருதயத்தை உங்கள் பக்கமாய் சார்ந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பெரியவர்களின் இருதயத்தை, பெரிய பெரிய ஜனங்களுடைய இதயத்தை உங்கள் பக்கமாய் கர்த்தர் சார்ந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அசீரியா ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் அவர்கள் பக்கமாய் சார்ந்திருக்க பண்ணினாராம். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, பூலோகத்தின் அசுத்தங்களை விட்டு கர்த்தரை நாடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சி ஆக்குவார். எப்படி மகிழ்ச்சி ஆக்குறார்? அவர் எல்லா காரியங்களும், கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா காரியத்திலும் அவர்கள் காரியங்களிலே பலப்படும்படிக்கு, அதில் ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு, அதில் மேன்மை அடையும்படிக்கு, அதில் உயர்வடைபடிக்கு, அதில் ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு கர்த்தர் யார் அவர்கள் பக்கமாய் சார்ந்திருக்க வேண்டுமோ இருதயத்தை கர்த்தர் உங்கள் பக்கமாய் சார பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் நேரத்தில் இருக்கிற காரியம், என்னுடைய இந்த காரியத்துல இந்த ஒரு சிலர் மாத்திரம் இதை என்ன பக்கமா சார்ந்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன் என்று நினைத்து எந்தெந்த ஆட்கள் உங்கள் பக்கமா சார வேண்டும், அவர் இதை உங்கள் பக்கமா சார்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை விட இன்னும் அதிகமான ஆட்களை கர்த்தர் உங்கள் பக்கமா சார்ந்திருக்க பண்ணி கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும், எல்லா காரியங்களிலும் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் முடியும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறோம். ராஜாக்களின் இருதயம் அவருடைய கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறதாம். ராஜாக்கள் இருதயத்தை தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். அது நீர்க்கால் போல் அவர் இருக்கிறது. அதை தமக்கு சித்தமானபடியெல்லாம் திருப்புகிறாராம். அந்த வசனத்தை வாசிங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அதை அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புவார். அப்படியானால் இன்றைக்கு யார் இருதயம் உங்கள் பக்கமாய் சார்ந்து இருக்க வேண்டுமோ, யார் உங்களுக்கு பக்கமா சார்ந்திருந்தா உங்களுக்கு நல்லதோ, யார் உங்கள் பக்கமா சார்ந்திருந்தா உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்குமோ, யார் உங்கள் பக்கமா இருதயம் சார்ந்திருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்களோ, உங்க தொழிலில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்களோ, அவங்க இருதயத்தெல்லாம் கர்த்தர் உங்கள் பக்கமா சார பண்ணுவார். ஹல்லேலூயா. அது தேவனால் முடியும். ஏன்னா ராஜாக்குடைய இதயத்தை தம்முடைய கையில வைத்திருக்கிறார் என்றால் சாதாரணமான அந்த பெரிய மனிதனுடைய இதயத்தை கர்த்தர் உங்கள் பக்கமா சார்ந்திருக்க பண்ண முடியாதா? நிச்சயமா செய்ய முடியும். எப்பொழுது பூலோக ஜாதிகளின் அசுத்தங்களை விட்டு, அருவருப்புகளை விட்டு நீங்கள் கர்த்தரை தேடுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது, அவரை நாடுவதற்கு ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருவார். இரண்டாவது, நாம் எப்படி கர்த்தரை நாட வேண்டும்? சங்கீதம் 27:4 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 27:4.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அது என்ன? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்க வேண்டும், அதே நாடுவேன். கிறிஸ்துவுக்குள்ளாக எழுந்த தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய பரலோகத்தில் குடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்விலே நாம் நாட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நாட வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஜீவனுள்ள நாள்லாம் நான் தங்க முடியாது. கர்த்தர் நமக்கு இப்போ தந்திருக்கிறார், வாரந்தோறும் சபை கூடி வருவதை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாரந்தோறும் சபை கூடுதலே தான் காணப்படுவேன் என்று ஒப்பு கொடுக்கணும். எபிரேயர் 10:25 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடுவதை சிலர் விட்டு வருகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுறாங்க. அப்ப கர்த்தர் நமக்கு சபை கூடுவதற்கு ஒரு நாளை தந்திருக்கிறார். வாரத்தில் முதல் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளில் சபை கூடி வர வேண்டும் என்பது வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்படி சபை கூடி வருகிற இந்த நாளை சிலர் விட்டு விடுறாங்க. ஆகவே அவர்களைப் போல நீங்களும் விட்டு விட வேண்டாம் என்று நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சபை கூடுவது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடு சொல்லும் போது நம்ம சபை கூடுவதில்லை நாம் ஒருபோது விட்டு விடக்கூடாது. ஏசாயா 58 13-14 வசனத்தில் சொல்லி இருக்கிறது, என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் காலை விலக்கி உன் வழியின்படி உண்டாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளாகவும் கர்த்தருடைய பரிசுத்த நாளாகவும் மகிமையா எண்ணினால் நான் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை வைப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஓய்வு நாளை நாம் அதை கர்த்தருடைய நாளாக, அதை நாம் மகிமையின் நாளாக எண்ணணும். நமக்கு இந்த ஓய்வு நாள் சபை கூடி வருகிறனா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாள், அது கர்த்தருடைய நாள். அந்த நாள்ல நமக்கு இஷ்டமான எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் நம்முடைய கையை விலக்கி காலை விலக்கி எப்படி செய்யணுமா அதை நாம் மகிமையான நாளாக, இது கர்த்தருக்குரிய நாள் என்று சொல்லி அதை கனம் பண்ணினால் கர்த்தர் நமக்கு நிச்சயம் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம் நாட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. சபை கூடி வருதலை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வாரம் கூட சபை கூடுவதலை விடாமல் நீங்கள் கர்த்தரை ஆராய்த்தால் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானம் பூமியிலே, உயர்ந்த ஸ்தானம் பூமியிலே, இந்த உலகிலே நீங்கள் எந்த உயர்ந்த ஸ்தானத்தை எதிர்பார்க்கிறீங்களோ விரும்புகிறீங்களோ அந்த உயர்ந்த ஸ்தானம் உங்களுக்கு வேணுமா? அந்த உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை வைக்கணுமா? அந்த உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை நிறுத்தணுமா? அந்த உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உயர்த்தணுமா? அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் காணப்படும் போது அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. யாத்திராகமம் 34 வசனம் சொல்லி, கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக நீங்கள் காணப்படும்படி போகும்போது உங்களுக்குரியதை ஒருவனும் இச்சிப்பதில்லை. அந்த வசனத்தை வாசிங்க. நான் பிரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக, உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது, அப்ப கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக நீ காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை, உங்களுக்குரியதை இச்சிப்பதில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை ஒருவனும் வாங்க மாட்டான். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இன்னொருவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருவன் சொந்தமாக்கி கொள்ள மாட்டான். உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை இன்னொருவன் கையில போகாது. எப்போது நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காணப்படுவதற்கு நீங்கள் காணப்படும் பொழுது, உங்களை ஒப்பு கொடுக்கும் போது. பழைய ஏற்பாட்டில் 3 வருஷத்தில் 3 நாள் ஆண்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கண்டிப்பா காணப்படணும். ஆனால் இப்ப புதிய ஏற்பாட்டு சபையில் அப்படி இல்லை. வாரந்தோறும் கர்த்தர் நமக்கு சபை கூட ஒரு நாளை தந்திருக்கிறார். அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளிலே
நாம் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்படுவோமானால் உங்களுக்குரிய நன்மையை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை வேறு ஒருவன் எடுத்துக்கொள்ள முடியாது, இச்சித்து கொள்ள மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வர வேண்டிய இந்த நன்மை இன்னொருவருக்கு போய்விட்டதே, அது எனக்கு கிடைக்கும் நம்பி இருந்தேன், அது எனக்கு இருக்கும், அது எனக்கு கிடைக்க வேண்டியது, எனக்கு வர வேண்டியது எனக்கு தான் கிடைத்து நம்பி இருந்தேன், இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி நீ கவலைப்பட்டீங்களா? கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக வாரந்தோறும் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குரியதை ஒருவனும் எடுத்து பறித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அது உங்களுக்கே கிடைக்கும், உங்களுக்கே அது சொந்தமா இருக்கும். ஆகவே இரண்டாவது நாம் நாட வேண்டிய ஒரு காரியம், நாம் வாரந்தோறும் சபை கூடுதலை கர்த்தருடைய சன்னிதானத்திலே காணப்படும்படி நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் இதை நாட வேண்டும். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கும்படி நாடணும். மூணாவது, நாம் எதை நாடணும்? பரிசுத்தத்தை நாட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்குதான். தேவனுடைய சித்தம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதுதானா? அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தமே அதுதான். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆனா நீயோ நீதி செய்கிறியா? இன்னும் அதிகமா நீதி செய்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா வாழ்றியா? இன்னும் பரிசுத்தமாவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்படியானால் தேவனுடைய சித்தம் என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 1 பேதுரு, நம்முடைய கைகளில பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய பேச்சில பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய நடைவிட பாவனையில பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய உடையில பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய அன்பில பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய நடக்கையில பரிசுத்தம். முக்கியமா ஒரு காரியம் சொல்லி இருக்கு, வாசிக்க முடியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் ராஜகுலத்தாரா இருக்கணும், துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தத்தை நாடணும். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு நாடணும். எதை நாடணும்? பரிசுத்தத்தை நாட வேண்டும். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்படுவதற்கு நம்ம வைப்பு கொடுக்கணும். அடுத்ததாக 4வது, இழந்து போகாதபடிக்கு யோக்கியமானதை செய்யுங்கள். அல்லேலூயா. அநேகர் நம்ம மேல நல்மதிப்பு வைத்திருப்பாங்க, ஆனா அந்த நல்மதிப்பை நாம இழந்து போகிற அளவுக்கு சில காரியங்களை செய்து விடுகிறோம். அப்ப யோக்கியமானதை செய்யுங்க. நல் மதிப்பை ஒருபோதும் இழந்து போகாதிருங்க. எங்களை வைத்திருக்க நல் மதிப்பை நாங்கள் இழந்து போய்விடக் கூடாது. அதற்காக என்ன செய்கிறோம்? வாசிங்க. அடுத்து 21 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். யோக்கியமானவைகளை செய்யவே நாடுகிறோம். அல்லேலூயா. செலப்பதும் கர்த்தருக்கு முன்பாகவும் யோக்கியமானதையே செய்ய நாடுகிறோம் என்று சொல்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22 வசனத்தை பார்க்க வரும்போது, தானியேல் ராஜாவிடத்தில் சொல்ற, ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் இங்கே சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார், அவைகள் வாயை கட்டி போட்டார், அது ஏன் என்னிடம் செய்ததில்லை என்கிற அந்த தைரியமான நம்முடைய அறிக்கை காணப்படணும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனுக்கும் நான் அநீதி செய்ததில்லை, நீதி கடு செய்ததில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை நம்மிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாம் கர்த்தருக்கு செய்து விடுகிறோம், ஆனால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இழந்த நல்மதிப்பை சரி செய்து கொள்வதற்கு ஆண்டவர் அவரோடு நல்மனம் பொருந்தணும். யோக்கியமான காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நாம் யோக்கியமானவர்கள் என்பதை, நல்மதிப்புள்ளவர் என்பதை நிரூபிக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம் ஆளவாய் நாம் நாகப்பட வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் நாடணும். 1 கொரிந்தியர் 16:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு எதுவுமே கிடையாது. நாம் சுவிசேஷ அறிவிப்பது அத்தனை பேர் கடந்த கிறிஸ்துவுக்குள் எழுந்த அத்தனை பேரும், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும், விசுவாசிகளா இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அது என்னவென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும்.
சிலரை ரட்சிக்கணும், சிலரை ரட்சிப்புக்குள் கொண்டு வரணும், சிலரை கர்த்தருடைய பிள்ளைகளா மாற்றணும், சிலரை பரிசுத்தவான்களாய் மாற்றணும், சிலரை விசுவாசிகளா மாற்றணும் என்பதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே,